இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனங்கள். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு இந்த வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இது யாரை பார்த்து சொல்கிற வார்த்தைனா, யாக்கோபை பார்த்து. தேவதூதன்னா அந்த இடத்துல ஒரு புருஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் ஆண்டவர் தான் இருக்காரு, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அவனோடு போராடுறாரு. ஏன்னா அவன் பிரயாணம் பண்ணும்போதே தேவதூதர்கள் அவனை சந்திக்கிறாங்க. அந்த ஸ்தலத்துக்கு மகினாயிம்னு பேர் விடுதான். பிறகு அவன் என்ன செய்தான், ஏசா நம்ம மேலே விழுந்து நம்மளை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஏசாவுக்காக ஒரு பரிவாரத்தை அனுப்புகிறான். அதை அனுப்பும்போது அந்த பரிவாரம் அனுப்பதான் அவன் என்னன்னு கேட்டான்னா, நீங்கள் சொல்லுங்கள் என்னெல்லாம் அனுப்புகிறான். 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டுக்கடா, 200 செம்மறியாடு, 20 ஆட்டுக்கடா, பால் கொடுக்குற 30 ஒட்டம் குட்டிகள், குட்டிகள் 40 கடாரி, 10 காளை, 20 கோழிகை கழுதைகள், 10 கழுதை குட்டி, இவ்வளோ கொடுக்குறான். அண்ணனை சமாதானப்படுத்த அவனை கொடுத்து அனுப்புகிறான். முதல்ல வேலைக்காரன் அனுப்பிடுறான். அப்போ அவர் ஏசா இது என்ன அப்படின்னு கேட்டார்னா, உங்களுக்கு தான் அந்த வெகுமதியை எங்கள் எஜமான் தந்திருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 2ஆம் வேலைக்காரன் அப்புறம் மந்தைகள் பின்னால் எல்லாரையும் பிள்ளைகளை அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பும்போது முதல்ல என்ன அனுப்புகிறாரு, 2 மனைவிகளை, அப்புறம் 2 பணிவிடைக்காரிகளை, அதுக்கு 11 குமாரரை எல்லாரையும் அனுப்பிட்டு லாஸ்ட்டில் தான் இவர் என்ன செய்கிறாரு, அந்த யாப்போக்கு ஆற்று கரையை கடந்து போகிறாரு. எல்லாரையும் கடக்க பண்ணிவிட்டு எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு இவர் மட்டும் பிந்தி தனித்திருக்கிறாரு. அப்போ தான் ஒரு புருஷனோட போராடுதார். இவர் ரொம்ப போராடுதார், என்னை ஆசீர்வதிங்க, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் உன் பேர் என்ன அப்படிங்கிற அவர் யாக்கோபு இல்லைன்னு, யாக்கோபுன்னா எத்தன். இவன் அப்பாட்ட போய் சொல்லும்போது நான் பேரை மாற்றி தான் சொன்னான், ஏசான்னுட்டு. அதனால் இப்போ ஆண்டவர் கேட்குறாரு என்ன சொல்கிறான்னு பார்க்க. இப்போ யாக்கோபு திருந்திட்டான். அப்போ நீ யாக்கோபு கிடையாது, நம்ம இஸ்ரவேல் உன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த இடத்துல அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்போ நாமளும் இந்த உலகத்தில் நமக்கு போராட்டங்கள் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-18 வசனங்களில் இருக்குது. அந்த ஆயுதங்கள் என்னெல்லாம் அதை வைத்து நாமும் போராடி வெற்றி பெறும்போது அங்கே நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இருக்கிறார். யாக்கோபு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராம். நாம் விசுவாசிப்போம். யாக்கோபின் இஸ்ரவேல் மக்களாகி நாம் விசுவாசத்தில் இஸ்ரவேல் மக்களாக நாம் இருக்கிறபடியால், நாமும் அவருடைய சந்ததியாக இருக்கிறபடியால் நம்மையும் இதே ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். அந்த யாக்கோபுடைய பேரை வச்சு தான் இஸ்ரவேல் என்ற நாடே வந்துச்சு. இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்களா, நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆமென்.